கடை ஒன்றில் வாங்கிய கேக்கில் பூஞ்சை பூத்து புழுக்கள் நெளிந்ததாக வாடிக்கையாளர் புகார் தெரிவித்துள்ளார். போரூர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் தனது மாமனாரின் பிறந்த நாளுக்காக கேக் ஆர்டர் செய்து வாங்கியுள்ளார். இதனை தினேஷின் கர்ப்பிணி மனைவி உள்ளிட்டோர் சாப்பிட்டுள்ளனர். பின்னர் மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக கேக்கை வெட்டிய போது பூஞ்சை இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்து கர்ப்பிணி மனைவியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார். கடை ஊழியர்களிடம் இதுகுறித்து சரமாரி கேள்வி எழுப்பிய தினேஷ் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளிக்கவும் முடிவு செய்துள்ளார். இங்கேருந்து இந்த கேக் எங்கிருந்து வரக்கூடாது, இப்போ எடுத்து சாப்பிடுங்க. அது எப்படி கவனிக்காமல் கொடுப்பாங்க? எப்போ வந்தது இந்த கேக்கு? இல்லை, எப்போ வந்ததுன்னு தான் கேட்குறேன். உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் டேட்டு, யூஸ் பை டேட்டு எதுவுமே இல்லையா இந்த டப்பாவில்? ஒரு வெங்காயம் கிடையாது. உங்கள் மேனேஜர் இப்போ வர சொல்லுங்கள். நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்க சார். இப்போ ஒரு ப்ரெக்னென்ட் லேடி சாப்பிட்டாங்க, என் ஒய்ஃபு. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. விளையாட்டு கிடையாது இதெல்லாம். சாப்பிட்டு பாருங்க. பரவாயில்ல சார், சாப்பிடுங்க. இங்கே தான் சாப்பிடுங்களேன். அங்கே இல்லை சார், இங்கே பாருங்கள். உள்ள ஃபங்கஸ் பூச்சி போய் கிடக்குது, உள்ள பூச்சி இருக்குது. சாப்பிடுங்க, தயவுசெய்து எடுத்து சாப்பிடுங்க. யார் கொடுத்ததுன்னா உங்கள் ஸ்டாஃப் தான் சார். எங்கே டப்பா வச்சுருக்கீங்களே, தொடங்க எல்லாம் டப்பாவை. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி அருகே உள்ள பெருமாள் கோவில்பட்டியில் ரோந்து பணியில் இருந்த போலீசார் மீது சரக்கு வாகனம் ஒன்று அசுர வேகத்தில் வந்து மோதிய சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. இதுகுறித்து ஓட்டுநர் மருதமுத்து என்பவரிடம் சின்னாலப்பட்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநாட்டில் திமுக எம்பி கனிமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது மேடையை சுற்றி சுற்றி வந்த சிறுவர் சிறுமிகளுடன் எம்பி கனிமொழி கைகுலுக்கினார். தொடர்ந்து அவர்களை மேடையேற்றிய எம்பி கனிமொழி அவர்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியடைந்தார். சென்னையில் 14 வயது சிறுமி மாயமான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் பெரியார் நகர் பகுதியில் ஒப்பந்ததாரர் ஒருவரது 14 வயது மகள் பெற்றோர் வெளியே சென்றபோது வீட்டை விட்டு சென்றுள்ளார். 24 மணி நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் சந்தேகமடைந்த பெற்றோர் அதுகுறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதன் பேரில் திருவொற்றியூர் காவல் ஆய்வாளர் தீவிர விசாரணை மேற்கொண்டார். சிசிடிவி கேமரா காட்சிகள் ஆய்வு செய்யப்படும் நிலையில் சிறுமியை கண்டவுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கும்படி ஆய்வாளரின் பெயர் மற்றும் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் புகைப்படத்துடன் வைரலாகி வருகிறது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவில் கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். நேற்று நள்ளிரவு சிங்கையன் புதூரை சேர்ந்த 3 இளைஞர்கள் கிணத்துக்கடவில் உள்ள பேக்கரியில் தேநீர் குடித்துவிட்டு சொந்த ஊர் திரும்பியுள்ளனர். சொக்கனூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த இருசக்கர வாகனம் சாலையோர பனைமரத்தின் மீது பலமாக மோதியதாக கூறப்படுகிறது. இதில் இருசக்கர வாகனத்தில் பயணித்தவர்கள் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே 3 பரிதாபமாக உயிரிழந்தனர். 2025ஆம் ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. மெல்போர்னில் இன்று தொடங்கிய ஆஸ்திரேலிய ஓபன் வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டென்னிஸ் உலகின் முக்கிய நட்சத்திரங்களான ஜோகோவிச், ஜேனிக் சின்னர், ரோஹன் போபண்ணா, சபலென்கா உள்ளிட்ட பலரும் ஆஸ்திரேலிய ஓபனில் பங்கேற்றுள்ளனர். சாம்பியன் பட்டம் வெல்வோருக்கு தலா 20 கோடி உட்பட சுமார் 510 கோடி ரூபாய் மொத்த பரிசு தொகையாக வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலத்தை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் உலக அமைதிக்காக 8000 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் மேற்கொண்டு சபரிமலை வந்தடைந்தனர். காசர்கோடு மாவட்டத்தை சேர்ந்த சனத்குமார் நாயக் மற்றும் சம்பத்குமார் ஷெட்டி ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இருமுடி கட்டி தங்கள் நடைப்பயணத்தை தொடங்கினர். அயோத்தி, உஜ்ஜயினி, புரி, சிவசங்கர், ஜெகநாத், ராமேஸ்வர், அச்சன் கோவில், எருமேலி வழியாக பல கோவில்களில் தங்கி அங்கேயே சமைத்து சாப்பிட்டு பின்னர் நடைப்பயணமாக சபரிமலை வந்தடைந்ததாக சபரிமலை தேவஸ்தானம் கூறியுள்ளது.
அசாம் சுரங்க விபத்தில் இதுவரை 4 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அசாமின் திமா அசாவ் மாவட்டத்தில் கடந்த 6ஆம் தேதி 40க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் 300 அடி ஆழத்தில் நிலக்கரி வெட்டி எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதில் 33 தொழிலாளர்கள் தப்பிய நிலையில் 9 பேர் சுரங்கத்திற்குள் சிக்கியதாக தெரிகிறது. இதையடுத்து தேசிய பேரிடர் மீட்புப் படை, ராணுவத்தினர், கடற்படை வீரர்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். நீரை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 4 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஏராளமான இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி தேசிய இளைஞர் தினமாக இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் 2ஆம் நாளாக விக்சித் பாரத் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் வளர்ந்த இந்தியாவிற்கான புதுமையான யோசனைகள் குறித்து சுமார் 3000 இளைஞர்கள் ஆலோசித்து வருகின்றனர். இதில் பங்கேற்ற பிரதமர் மோடி கண்காட்சியை பார்வையிட்டு இளைஞர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அரூர் அருகே அரசு புறம்போக்கு நிலத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் கடத்தப்பட்டதை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த கீரைப்பட்டி கிராமத்தில் உரிய அனுமதியின்றி கிரானைட் கற்கள் வெட்டி கடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதன் அடிப்படையில் வருவாய்த்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். இதில் அதே கிராமத்தை சேர்ந்த தீர்த்தமலை சிவராஜ் ஆகியோர் மலை குன்றுகளை உடைத்து சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி கடத்துவது விசாரணையில் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அரூர் காவல் நிலையத்தில் அதிகாரிகள் புகார் அளித்துள்ளனர். இஸ்ரோவின் தலைவராக பொறுப்பேற்க உள்ள வி நாராயணன் குமரி மாவட்டம் சுவாமித்தோப்பு ஐயா வைகுண்டர்பதியில் தனது குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இஸ்ரோ தலைவராக உள்ள சோம்நாத்தின் பதவிக்காலம் நிறைவு பெற்றதை அடுத்து புதிய தலைவராக ராக்கெட் மற்றும் விண்கல உந்துவிசை வல்லுநரான முனைவர் வி நாராயணனை மத்திய அரசின் நியமன குழு தேர்வு செய்துள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் அவர் பதவியேற்க உள்ள நிலையில் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தது கவனம் பெற்றது. நெல்லை அருகே அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோயிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வடம் பிடித்து திருத்தேர் இழுத்தனர். இதனைத் தொடர்ந்து ஓதுவார்கள் திருவெம்பாவை பாடல்கள் பாட சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.